Poombuhar on stage. Trifed. LRPSU. Trifed. EDII. மாண்புமிகு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் அவர்கள் இப்ப PSU செக்டார் எல்லாருக்கும் மொமெண்டோஸ் வழங்குகிறாங்க. EDII FSSAI Food Safety and Standard Authority of India. Other PSUs, please step in. Now we have Tamil Nadu volunteers. I request all the PSUs to please come to the left side of the stage. We have Tamil Nadu volunteers on stage. National SCST Hub. VOC Port. Any other PSUs available? I request all the event supporters, Aprajita, Pixis, Gopal Expo, Day at Night Event, Satya, Dicky, TITCO Foundation, Active, please come on the stage. Please come to the left side of the stage. Wherever PSU irundhalum vandrunga, we can announce you. We have the event manager, Gopal. Team and Trade Expo. Who's the event manager? Pixis Technologies. Event supporters. We have all the event supporters on the stage now. This is Pixis Technologies. Registration counter, Day and Night Event, Satya. Aprajita Multimedia. TITCO Foundation. Next we have the TITCO Foundation. TITCO Foundation. Dicky. We have Dicky on the stage now. Active. Any other PSUs? Event managers, please come to the stage. Our other partners, Suryan FM. We'll all give them in Chennai. இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு சேர்மன் அவர்கள் ஒரு நினைவு பரிசினை வழங்குவார்கள். The TNBD Expo 2026 third edition. A memento is being given by our chairman to our honorable minister. Put your hands together, ladies and gentlemen. Sir, I now request our honorable minister to address the gathering. மிக சிறப்பான முறையில் நம்முடைய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறை சார்பாக நம்முடைய கோவை மாவட்டத்தில் இந்த வருடத்திற்கான TNBD எக்ஸ்போ நம்முடைய
ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்காகவே பிரத்யேகமாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த டிஎன் பீட் எக்ஸ்போ இந்த வருடம் 3வது முறையாக சிறப்புமிகு இந்த கோவை மண்ணில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை நேற்று துவங்கி வைத்து விடைபெற்றிருக்கக்கூடிய நம்முடைய துறையின் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி லட்சுமி பிரியா அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் உள்ளபடியே சிறப்பான பல்வேறு ஏற்பாடுகளை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை பார்த்து இந்த சிறப்பு வாய்ந்த கண்காட்சிகள் மற்றும் இந்த தொழில் முனைவோர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த பல்வேறு பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் நம்முடைய மரியாதைக்குரிய தாட்கோ எம்டி சார் கந்தசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்து கொண்டு 2 நாட்களாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தாட்கோ தலைவர் அன்பு சகோதரர் திரு இளையராஜா அவர்களே, அதே போல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டு விடைபெற்றிருக்கக்கூடிய நம்முடைய தூய்மை பணியாளர் வாரிய தலைவர் மரியாதைக்குரிய திரு திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்கள் உட்பட இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தூய்மை பணியாளர் வாரியின் துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரி திரு கனிமொழி அவர்களே, மற்றும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விடைபெற்றிருக்கக்கூடிய நம்முடைய ஆதி திராவிடர் துறையின் ஆணையர் மரியாதைக்குரிய திரு ஆனந்த் அவர்களே, மற்றும் இங்கே எங்களுடன் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பழங்குடியினர் துறையின் இயக்குனர் மரியாதைக்குரிய சார் அண்ணாதுரை அவர்கள் உட்பட இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த தாட்கோவை சார்ந்த அனைத்து நிர்வாக பொறுப்புகள் இருக்கக்கூடிய அனைவருக்கும், அதே போல் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு ஸ்டால்களை சிறப்பான முறையில் இங்கு அமைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சார்ந்த அனைத்து வணிக பெருமக்களுக்கும், வருகை புரிந்திருக்கும் பார்வையாளர்களுக்கும், பொதுமக்களுக்கும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளபடியே சிறப்பு வாய்ந்த ஒரு ஏற்பாடு. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய நோக்கம், சிந்தனை எல்லாமே நம்முடைய பட்டியலின மக்களை, பழங்குடியின மக்களை எந்தெந்த விதத்தெல்லாம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம், எப்படியெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்புகளை தரலாம், எப்படியெல்லாம் அவங்களுக்கு வழிகாட்டுதலை ஏற்படுத்தி தரலாம், எப்படியெல்லாம் அவங்களுக்கு தேவையான கட்டமைப்புகளை நம்ம ஏற்படுத்தி தரலாம் அப்படிங்கிற ஒரு சீரிய சிந்தனையின் அடிப்படையில் தான் இந்த துறையில் பல்வேறு புதிய முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு அதில் ஒரு முக்கியமான முயற்சி தான் இந்த டிஎன் பீட் எக்ஸ்போ. இந்த டிஎன் பீட் எக்ஸ்போ வெற்றிகரமாக இன்னைக்கு 3வது வருஷம் இருக்குன்னா, உள்ளபடியே அந்த வெற்றிக்காக சிறப்பான முறையில் நம்முடைய துறை செயலாளர்லேருந்து, நம்முடைய தாட்கோ எம்டியிலிருந்து, நம்முடைய துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகள், ஆணையர், பழங்குடியினர் இயக்குனர் உட்பட நம்முடைய தாட்கோ தலைவர் உட்பட அனைவரும் இதுக்கு ஒன்றுபட்டு பாடுபட்டு இந்த சிறப்பு வாய்ந்த பணியை செய்திருக்கிறார்கள். அதனால்தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஹிட் இல்லை, இது சூப்பர் ஹிட்டாக இந்த டிஎன் பீட் எக்ஸ்போ உள்ளபடியே இன்னைக்கு அனைவரும் பாராட்டக்கூடிய விதத்தில் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. சென்னை ட்ரேட் சென்டரில் மிக சிறப்பான முறையில் கடந்த 2 வருடங்கள் நாங்கள் அந்த டிஎன் பீட் எக்ஸ்போவை பண்ணோம். கடந்த முறையெல்லாம் கடினமான ஒரு மழை, அப்போ கூட சிறப்பான முறையில் இந்த எக்ஸ்போவை நல்லபடி வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். இன்னைக்கு இந்த மேற்கு மண்டலத்தில் முதல் முறையாக இந்த 3வது முறையாக இந்த எக்ஸ்போவை நடத்தி இருக்கிறோம். உள்ளபடியாக நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக இங்கே இருக்கக்கூடிய நிறைய கண்காட்சியை நீங்கள் அமைச்சிருக்கிறீங்க. நாங்கள் நடந்து போகும்போது நாங்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பட்டியலின பழங்குடியினர் சொந்தங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் தயாரிச்சிருக்கிறீங்க. உள்ளபடியே எங்களுக்கே புருவம் தூக்கக்கூடிய அளவுக்கு இது நீங்களே செஞ்சீங்களா அப்படிங்கிற அளவுக்கு வியந்து கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்க. உள்ளபடியே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த எக்ஸ்போ இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஒரு மூலையில் நீங்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிய வராது. ஆனால் உங்கள் எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டணும்,
இந்த உலகத்துக்கு உங்களுடைய திறமைகளை நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய தொழில்களை நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறீங்க, இது எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு மக்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த கண்காட்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். அதில் சிறப்பான முறையில் உங்களுடைய பங்களிப்பை ஆற்றியிருக்குங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய துறை சார்பாக அமைச்சர் என்கின்ற முறையில் பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் B2B பிஸ்னஸ், அது ஒரு சிறந்த முறையில் ஒரு நிறுவனத்திலேருந்து இன்னொரு நிறுவனத்திற்கான இந்த வணிகத்தை உள்ளபடியே கூட்டி கொடுக்குற அளவுக்கு, அதை அதிகப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த B2B பிஸ்னஸ் சிறப்பான முறையில் ஒவ்வொரு தொழிலையும் திகழ்ந்து கொண்டிருக்கு. இந்த B2B பிஸ்னஸும் இந்த கண்காட்சியில் இந்த எக்ஸ்போவில் இன்னைக்கு இடம்பெற்றிருக்கிறது உள்ளபடியே ஒரு பெரிய பெருமைக்குரிய ஒரு நிகழ்வு. இது மூலியமாக எங்களுடைய நோக்கங்கள் என்னென்னா, நம்முடைய பட்டியலின பழங்குடியின சொந்தங்கள் உங்களுடைய வணிகத்தை நீங்கள் பெருக்கணும், அது மூலியமாக உங்களுடைய வாழ்வாதாரம் உயரணும். இன்னும் உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகளை நம்முடைய ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு செய்து தருவாரோ கண்டிப்பாக அதை எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ 2026 இந்த எக்ஸ்போ சிறப்பான முறையில் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து அடுத்த வருஷமும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான் இன்னும் சிறப்பான முறையில் இந்த TNBeat எக்ஸ்போ கண்டிப்பாக நீங்கள் எங்கெங்கே எதிர்பார்த்தீங்களோ அந்தளவுக்கு இன்னும் இப்போ நிறைய பார்வையாளர்கள், நிறைய பங்களிப்பாளர்கள், அவங்க எல்லாத்தையும் இணைச்சி இன்னும் சிறப்பான முறையில் இந்த TNBeat எக்ஸ்போவை கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து செய்வோம். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்களுக்காக தனி கவனம் செலுத்தியிருக்கிறோம். அவங்களுக்காக கல்வியிலிருந்து, அவங்களுக்கான அடிப்படை கட்டமைப்பிலிருந்து எல்லாத்தையுமே எந்த அளவுக்காக உயர்த்த முடியுமோ அது எல்லாத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கடந்த 2011 2021 21 வரைக்கும் அவங்க செய்ய தவறுனதை 2021 நம்முடைய திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார். உதாரணத்துக்கு அயலக உயர்கல்வி திட்டம் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் மூலியமாக உள்ளபடியே ஒரு ஸ்காலர்ஷிப் கிட்டத்தட்ட 8 to 12 லட்சம் வரைக்கும் வருமான உச்சவரம்பு இருக்க மாணவ செல்வங்களுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்காக ஃபாரின் கண்ட்ரிஸ் போகணுன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் 24 to 36 லட்சம் வரைக்கும் தரும். அதில் இன்னைக்கு நம்முடைய திமுக ஆட்சியில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்னைக்கு உள்ளபடியாக அதில் பயிற்சி அளிக்கப்பட்டு சிறப்பான முறையில் இன்னைக்கு அயலக பல்வேறு நாடுகளில் பிஜி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அயோத்திதாசர் பண்டித திட்டம் மூலியமாக இன்னைக்கு வெவ்வேறு கிராமங்களில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள், அவங்களுக்கான தெரு விளக்காக இருக்கட்டும், அவங்களுக்கான சாலை வசதியாக இருக்கட்டும், அவங்களுக்கான அடிப்படை குறைபாடுகள் எல்லாத்தையும் போக்கு விதமாக 1000 கோடி ஒதுக்கீடு செஞ்சு இன்னைக்கு அயோத்திதாசர் பண்டித திட்டம் மூலியமாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் பட்டியலின மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை இன்னைக்கு உயர்த்தியிருக்கிறோம். பழங்குடியினர் மக்களுக்காக தொல்குடி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு 1000 கோடி ரூபாயில் அவங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை கட்டமைப்புகளுக்கும் கவனம் எடுத்து அதை செஞ்சுருக்கிறோம். பட்டியலின மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் சமுதாய கூடங்களை கட்டித்தரணும்னு கிட்டத்தட்ட 266 சமுதாய கூடங்களில் கிட்டத்தட்ட 253 கோடி மதிப்பீட்டில் நம்ம இந்த 4 வருஷம் கட்டி அமைச்சிருக்கிறோம். இது மாதிரி பல்வேறு திட்டங்கள் நம்முடைய பட்டியலின மக்களுக்காக, பழங்குடியினர் மக்களுக்காக அந்த அளவுக்கு நம்முடைய திமுக ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கவனம் எடுத்து சிறப்பு வாய்ந்த பணிகளை செஞ்சிருக்கிறார். இன்னும் வர இருக்கக்கூடிய காலங்களில் பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்களுக்கான கல்வியை உயர்த்த, வாழ்வாதாரத்தை பெருக்கிட, இன்னும் நீங்களுடைய வாழ்வில் நல்ல முறையில் நீங்கள் சிறப்பான முறையில் நல்ல உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மக்கள், உங்களுடைய குடும்பங்கள் அனைவரும் உயர்த்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட திட்டங்களை தான் தீட்டிக் கொண்டிருக்கிறார். அதில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான் இந்த TNBeat எக்ஸ்போ. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கலாச்சாரம், கலை, இது எல்லாத்தையும் நம்முடைய வெளி உலகத்துக்கு காட்டுங்கிறதுக்காக ஆதி கலைக்கோள் அப்படிங்கிற நிகழ்ச்சியும் சிறப்பான முறையில் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த அளவுக்கு நம்முடைய திமுக ஆட்சியில் சிறப்பு வாய்ந்த பணிகளை செஞ்சுருக்கிறோம். இதில் இந்த TNBeat எக்ஸ்போ என்பது ஒரு முக்கியமான ஒரு மைல்கல். சிறப்பான முறையில் இந்த TNBeat கண்காட்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நம்முடைய துறை செயலாளர் மரியாதைக்குரிய லட்சுமி பிரியா அவர்களுக்கும், எந்த ஒரு பணி எடுத்தாலும் அதை ஃபஸ்ட்டு பால்லே 6 அடிக்கக்கூடிய நம்முடைய MD சார் கந்தசாமி அவர்கள், இன்னைக்கு நான் உள்ளுக்குள்ளே வரும்போதே எல்லாருமே பாராட்டினாங்க, மனமுகுந்து பாராட்டினாங்க. ஒரு லேடி சொன்னாங்க, சார்
நான் வந்து இந்த மாதிரி ஏற்பாடில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார். நான் வந்து சாப்பாடு எனக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டால்ஸு எங்களுக்கு என்னென்ன சந்தேகங்களோ எல்லாத்தையும் வந்து சார் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாருன்னு ரொம்ப மனமுகந்து பாராட்டினாங்க. சாரை பாராட்டுறது துறையவே பாராட்டுற மாதிரி எங்கள் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி. உள்ளபடியே இது போல் நிறைய பேர் உங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க, பாராட்டிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்கள் பாராட்டுக்காக பணியாற்றிய சார் கந்தசாமி அவர்களுக்கும் இதற்காக உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நம்முடைய சார் அண்ணாதுரை அவர்கள் உட்பட, நம்முடைய ஆணையர் ஆனந்த் சார் உட்பட, நம்முடைய தலைவர் இளையராஜா அவர்கள் உட்பட அனைவருக்கும் துறையின் அமைச்சர் என்கின்ற முறையில் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த தாட்கோவை சார்ந்த நம்முடைய சாருக்கு உறுதுணையாக இருந்த ஒட்டுமொத்த தாட்கோ டீம் உட்பட மல்டிமீடியா டீம், ப்ரொமோஷன் டீம் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து ஸ்டால்ஸ் போட்ட அனைத்து பட்டியலின பழங்குடியின சொந்தங்களுக்கும் எங்களுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.